மாமா, ராசாத்தி சேர்மனா தன்னோட பதவியை உணர்ந்து பொறுப்பா செயல்படுறாங்க. அவங்க இப்படி பொறுப்பா இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான் போல் இருக்கு. அதுக்கு முதல்ல உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ராசாத்தி, நீங்க பேசுங்க, நான் கிளம்புறேன். சாரி சார். பரவாயில்லம்மா, நோ ப்ராப்ளம். வர ராசாத்தி, வரமா. வாங்க அத்தை, உட்காருங்க. நான் எதுக்கு உன் சீட்ல உட்காரணும்? நான் சேர்மன் எலெக்ஷன்ல தோத்து போயிட்டேன். நீயா பார்த்து பிச்சை போட்டாதான் இந்த சீட் எனக்கு கிடைக்கும்னு குத்தி காட்டுறியா? ஐயோ அத்தை, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா என்ன மன்னிச்சிருங்க. சரிங்க அத்தை, நீங்க முன்னாடியே உட்காருங்க. அத்தை, நான் சேர்மனா உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க முடியல. இப்போ நீங்களே ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லாரு நல்லாரு, உட்காருங்க. நீ உட்காரு. பரவாயில்ல அத்தை. இப்ப சொல்லுங்க அத்தை, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உன் வாழ்க்கையே தார வாத்து கொடுக்க போறியா? உன் புருஷனுக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் பிறந்த குழந்தைய கொண்டு வந்து சீராட்டி வளர்த்துட்டு இருக்கியே, இதெல்லாம் நல்லா இருக்கு? போதா குறைக்கு அந்த பொண்ண கோயில் குளம் அங்க இங்கன்னு எங்க பார்த்தாலும் கூட்டிட்டு சுத்திட்டு இருக்க. ஊருக்குள்ள நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க? காரி துப்ப மாட்டாங்க? இத பாரு, உனக்கு வேணா இன்னொருத்தியோட வாழ்க்கையை பங்கு போடுறதுல ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கலாம். ஆனா எங்களால இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. தப்பே பண்ணாலும் இனிய எங்க புள்ள, அவனையும் அவனுடைய வாழ்க்கையும் எப்படியே போகட்டும் எங்களால விட முடியாது. இத பாரு, ஆனது ஆயிப்போச்சு, முடிஞ்சதை விடுவோம். இனி முடிக்க வேண்டியதை பத்தி பேசுவோம். நீ பேசாம அவளையும் அவ புள்ளையும் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு அனுப்பி வச்சிரு. அவளை ஒண்ணு சும்மா அனுப்ப வேண்டாம். அவளுக்கு செட்டில்மெண்ட்டுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கேளு, நான் ஏற்பாடு பண்ணி தரேன். அவளை பணத்தை கொடுத்து தலை முழுக பாரு. என்னடி நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ ஊமை கொட்டா மாதிரி நிக்கிற? ஏதாவது பேசி தொலை. அத்தை, உங்ககிட்ட பேசி விளக்கறத விட நேர்ல சில விஷயங்களை காட்டி புரிய வைக்கலாம்னு நினைக்கிறேன். என் கூட வாங்க. எங்கடி கூப்பிடுற? அத்தை, கொஞ்ச நேரம் அமைதியா என் கூட வாங்கல, அப்பதான் உங்களுக்கு உண்மை தெரியும். வாங்க அத்தை, வாங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். ராசாத்தி, என் கார்லயே போலாம். இல்ல அத்தை, என் கூட வாங்க. வாங்க அத்தை. மேடம், மேடம், இந்த ஃபைலை உடனே அனுப்பணும்னு சொன்னீங்க. இதுல உங்க கையெழுத்து இல்லாம இருக்கு. இந்த ஃபைலை உடனே மூவ் பண்ணுங்க. சரி, நான் அனுப்பிடுறேன் செக் பண்ணிட்டேன். ஓகே மேடம். வாங்க அத்தை. உட்காருங்க அத்தை. கொடுங்க, நான் பாத்துக்கிறேன்.
அப்பாவை நம்பி திரும்ப வந்தேன் பாரு. அது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு புரிய வச்சுட்டாரு. போதும், அவரை நம்பி நம்ம இருந்ததெல்லாம் போதும். சத்தியமா சொல்றேன், அவர் நம்மளை பத்தி அவர் வீட்டுல சொல்ல மாட்டாரு. அந்த தைரியம் அவருக்கு கிடையாது. இனி இவரை நம்பி இந்த ஊர்ல இருக்கிறது பிரயோஜனம் இல்ல. என் உயிர் போற வரைக்கும் என் கண்ணுக்குள்ள வச்சு உன்னை பார்த்துப்பேன். அதுக்கு பின்னாடி அந்த சாமி தான் உன்னை பார்த்துக்கணும். வேற என்னடி பண்ண சொல்ற? அவரே நம்மள பாரமா நினைக்கும் போது இதுக்கு மேல இந்த ஊர்ல இருந்து எல்லாரையும் கஷ்டப்படுத்துறதுக்கு நாம எங்கேயாவது போயிடலாம். வா. வா. என்ன மன்னிச்சிருங்க. நீங்களாவது உங்க வாழ்க்கை நிம்மதியா வாழுங்க. நாங்க போறோம். வா. எங்கம்மா பேக தூக்கிக்கிட்டு கிளம்பிட்ட? நாங்க ஊருக்கு போறோமா. உன் பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கேம்மா. கண்ணெல்லாம் வேற கலங்கி இருக்கு. ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் எதுவும் இல்ல. இந்தாங்க உங்க வீட்டு சாவி. அவர் வந்தா கொடுத்துருங்க. குமரன் தம்பி வந்து கேட்டா நான் என்னம்மா சொல்றது? எங்களை தேட வேண்டாம், நாங்க திரும்பி வர மாட்டோம்னு சொல்லிடுங்க. அண்ணா, சொல்லுங்கம்மா. அந்த மெயின் ரோட்ல இருக்க பஸ் ஸ்டாண்டுக்கு போங்க. உட்காருங்கம்மா, போலாம். சரிங்கண்ணா. படிக்காத தற்கொலைய அடுப்படியில கிடந்தவன் இப்ப என்னடானா கெத்தா காரை ஓட்டிக்கிட்டு காதுல ப்ளூடூத் வேற. இதையெல்லாம் பார்க்கணும்னு என் தலை எழுது. என்ன சொல்லுங்க. என்ன? ஃபோன். ஓ, சொல்லுங்க ராம். என்ன முருகன் அனுப்பியிருக்கீங்களா? அவருக்கு என்ன தெரியும் டெண்டரை பத்தி? தப்பா ஏதாவது பண்ணிட்டு போறாரு. சரி, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். நீங்க போன் வைங்க. முருகன், எப்படி டெண்டர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணணும்னு தெரியும்ல? அவங்க என்ன கோட் பண்ணிருக்காங்கன்னு அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாது. புரியுதுல்ல?
வெறுப்பேத்தனோடனே இவ ஓவரா சீன் போடுற மாதிரி இருக்கே. ஏன் முன்னாடி சேர்மன்னு பந்தா காட்டுறான். சாரி அத்தை, ஆஃபீஸ் ஒர்க் கொஞ்சம் அதிகம். சரியா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கலைன்னா ஏதாவது தப்பு பண்ணிடுவாங்க. அதனால தான். இருக்கட்டும் இருக்கட்டும், முதல்ல நீ ரோட்டை பார்த்து ஓட்டு. சரி. வாங்க அத்தை. ஏய், இந்த வீட்டுக்கு எதுக்கடி அழிச்சிட்டு வந்த? இது அந்த ஸ்னேகா வீடு தானே? ஆமா அத்தை, ஸ்னேகா வீடு தான். நானே அவளை தலை முழுகணும்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னடானா இவ வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு வந்திருக்க? ஓ மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நான் அன்னைக்கு வந்தப்ப டூலெட் போர்ட் போட்டிருந்தது. அத்தை கோவப்படாதீங்க. கொஞ்ச நேரத்துல உங்க மனசுல இருக்கிற கேள்வி எல்லாத்துக்குமே விடை கிடைச்சிரும். ஐயோ. வாங்க அத்தை, வாங்க அத்தை. சரி வா. வாங்க. ஏய், என்னடி வீடு பூட்டி இருக்கு? அவ இல்லையா? இல்ல தெரியல அத்தை. இருங்க, ஹவுஸ் ஓனர் அம்மாவை நான் கேட்டுட்டு வரேன். சேர்மன் மேடம் இருங்க வரேன். நல்லா இருக்கீங்களா மேடம்? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். இவ பவர் இங்க வரைக்கும் வந்துருச்சா? எல்லாம் நேரம்தான். இவங்களை எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஏற்கனவே ஒரு தடவை வந்தப்ப வீட்டை பூட்டிட்டு வீட்ல யாரும் இல்லைன்னு நான் தான் சொல்லி அனுப்புனேன். ஏ ராசாத்தி, எல்லாமே ஏமாத்து வேலையா? இன்னும் என்னெல்லாம் ஏமாத்தி வச்சிருக்கியோ தெரியலையே. இந்த பொம்பளை தான் அன்னைக்கு நான் இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தப்ப வீட்ல யாரும் இல்ல, வீட்டை வாடகைக்கு விட போறோம்னு பொய் சொன்னா. ஆமா அத்தை. ஐயோ, எனக்கு தலையே சுத்துது. எப்படி வாய் கூசாம இவ்ளோ பொய் சொல்றீங்க? அத்தை எல்லாம் நல்லதுக்கு தான். ஏய், என்னடி நல்லதுக்கு நல்லதுக்குன்னு சொல்லிட்டு இருக்க? இந்த அம்மா கிட்ட முதல்ல இந்த வீடு ஏன் பூட்டி இருக்குன்னு கேளு. அம்மா, ஏன் வீடு பூட்டி இருக்கு? ஸ்னேகா எங்கேயாவது வெளியில போயிருக்காங்களா? இல்லம்மா, வீட்டையே காலி பண்ணிட்டு குழந்தைய கூட்டிட்டு போயிட்டாங்கம்மா. என்னம்மா சொல்றீங்க? வீட்டை காலி பண்ணிட்டாங்களா? என்கிட்ட கூட எதுவுமே சொல்லலையே. இல்லம்மா, இங்க யாராவது வந்து கேட்டா ஊருக்கே போயிட்டேன்னு சொல்ல சொன்னாங்கம்மா. என்னம்மா சொல்றீங்க? சரி, அவங்க போய் எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? ஒரு 1/4 மணி நேரம் ஆகுதுமா. எதுல போனாங்கன்னு தெரியுமா? ஆட்டோல தாம்மா போனாங்க. அத்தை, அவங்க போய் கொஞ்ச நேரம் தான் ஆகுது. அதனால சீக்கிரம் போனா அவங்கள கண்டுபிடிச்சிடலாம். வாங்க அத்தை. அதான் அவ போயிட்டால, போய் தொலைறான்னு விட வேண்டியதானே. அதை விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாம அவ பின்னாடி சுத்தணும்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், வா போலாம். அத்தை அப்படி சொல்லாதீங்க அத்தை. அவங்க கிட்டதான் உங்க கேள்விக்கெல்லாம் பதில் இருக்கு. அதனால அவங்களை தேடி கண்டுபிடிச்சே ஆகணும். வாங்க அத்தை போலாம். என்னமோ நீ சொல்றதுக்காக வரேன், வா போலாம். வாங்க. வா. ராசாத்தி, அத்தை எங்கதான் இப்ப போயிட்டு இருக்க? அத்தை, ஸ்னேகா ஆட்டோல போயிட்டு இருக்காங்க. இப்படியே வேகமா போனா புடிச்சிடலாம் அத்தை.
ராசாத்தி, இதெல்லாம் தேவையா உனக்கு? இப்ப அவளை தேடி என்ன பண்ண போற? பிரச்சனையா இருந்தவ போயிட்டா, அதோட விடுவியா? அதை விட்டுட்டு வெட்டியா தேடிட்டு இருக்க? அத்தை, ஸ்னேகா எப்படியும் கிடைச்சிருவாங்க. அவங்களால ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. வேகமா போனா புடிச்சிடலாம் அத்தை. ஏ ராசாத்தி, வண்டியை திருப்பு, ஆபீஸ்க்கு போலாம். இல்ல அத்தை, ஸ்னேகாவை பார்த்தாதான் எல்லா விவரமும் உங்களுக்கு புரியும். பாவம் அத்தை, ஸ்னேகா. என்ன பாவமோ ஒன்னும் புரியல. அம்மா, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டுது. கோச்சிக்காம வேற ஆட்டோ பிடிச்சி போயிடுங்கம்மா. சரி மோனி, வா. அத்தை, அங்க பாருங்க, ஸ்னேகாவும் ரோஜாவும் போறாங்க. ஸ்னேகா, என்ன ஸ்னேகா இது? யார்கிட்டயும் சொல்லாம கொல்லாம எங்க கிளம்பிட்டீங்க? இல்ல, அது வந்து ஏன் தடுமாறுறீங்க? சொல்லுங்க, எங்க கிளம்பிட்டீங்க? என்ன மன்னிச்சிருங்க ராசாத்தி. எனக்கு எப்பயுமே ஆதரவா இருந்த உங்ககிட்ட தான் சொல்லாம வந்துட்டோன்னு வருத்தமா இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ நெருக்கடி இருந்துச்சு, அதான் சொல்லாம வந்துட்டேன். நெருக்கடியா? சரி, எதுவா இருந்தாலும் வீட்ல போய் பேசிக்கலாம், வாங்க போலாம். இல்ல வேண்டாம் ராசாத்தி, நான் வரல. ஏன் பிடிவாதம் பிடிக்கிறீங்க? நான் சொன்னா கேப்பீங்களா இல்லையா? வாங்க போலாம். இல்ல ராசாத்தி, நான் சொன்னா கேளுங்க. இவங்க எப்படி இங்க? பயப்படாம வாங்க ஸ்னேகா, எல்லாத்தையும் சொல்லிதான் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா? இல்ல, உங்களை பத்தி என்கிட்ட பேசணும்னு வந்தாங்க. நான் தான் எல்லாத்தையும் சொல்றேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். ஆனா குமர மாமா பத்தி நான் இன்னும் சொல்லல.